Hello students, 8th standard maths exercise 1.7 question number 1. If 3 by 4 of a box of apple weight 3 kg and 225 gram, how much does full box of apple weight? ஸோ ஒரு பெட்டியில் 3/4 பங்கு ஆப்பிளின் எடையானது 3 கிலோகிராம் அண்ட் 225 கிராம் எனில் ஒரு முழு பெட்டி ஆப்பிளின் எடை என்னவாக இருக்கும்? ஸோ ஒரு பாக்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த பாக்ஸில் ஃபுல்லாக ஆப்பிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/4 ஆப்பிள் 3/4 ஆப்பிள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 பாக்ஸில் கண்டென்ட் வந்து ஆப்பிள் இருக்குது. ஸோ அதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா அண்ட் 3 kg அண்ட் 225 கிராம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ வெயிட் இருக்கும், எவ்வளோ வெயிட் ஆப்பிள் இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ வெயிட்டு டோட்டல் வெயிட் ஆஃப் பாக்ஸ் let x be the total weight total weight of a box. So box oda total weight x kg அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ and given so 3/4 of boxல weight. So xல 3/4 of part oda weight எவ்வளவு? and 3 kg and 225 gram. So given and 3 so xல so box oda weight x. So அந்த xல எவ்வளவு part of weight and 3/4 of na into x. So is equal to weight எவ்வளவு? and 3 kg அது and 3.225 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது கிலோகிராம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம எக்ஸை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு and 3.225 into 4 and divided by and 3. ஓகே, இப்போ டிவைட் பண்ண வேணா ஒரு கிடைக்குது 1 times இதில் 1 3. ஸோ இதில் and 0 7 3 சார் and 21 remainder 1 and 5 equal to 1.075 into 4. Okay, 5 into 4 and 20 remainder 2. 4 into 7 28 plus 2 30 remainder 3. So 0 plus now 3 1 into 4 4. So x the box oda weight எவ்வளவுனாக்கா 4 kg and 300 grams. Okay, 4 kg and 300 grams. Okay, next second question. Mangalam buys a water jug of capacity 3 into 4 by liters. If she buys another jug which is and 2 into 2 by 3 times as a large as the smaller jug, how many liters can the larger one hold? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ மங்களம் and 3 into 4 by லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் கூடவையும் அதை போன்று 2 into 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடவையும் வாங்குகிறாள் எனில் பெரிய கூடுவை எவ்வளவு லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ மங்களம் பாய்ஸ் எ வாட்டர் ஜக் அண்ட் கெப்பாசிட்டி 3 into 4 by 5 liters. ஓகேவா? சி பாய்ஸ் அண்ட் ஜக் அனதர் ஜக். ஸோ அவங்க எவ்வளோ அனதர் ஓன் ஜக் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 2 into 2 by 3 times as a larger smaller jug அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அண்ட் கிவன் எப்படி என்ன எழுதலாம், என்ன கொஸ்டின் ஃபைண்ட் பண்ணோம்? ஹவு மெனி லிட்டர்ஸ் கேன் லார்ஜர் ஒன் ஹோல்ட். ஸோ லார்ஜர் ஜக்கோடைய எவ்வளோ லிட்டர் தண்ணி இருக்கும், வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஓகே, ஸோ த கெப்பாசிட்டி ஆஃப் அண்ட் ஸ்மாலர் ஜக். ஸோ கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஸ்மால் ஜக்கோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அண்ட் 3 into 4 by 5. ஸோ மங்களம் பாய்ஸ் எ வாட்டர் ஜக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 into 4 by 5. ஓகே, அப்போ த கெப்பாசிட்டி ஆஃப் அண்ட் ஸ்மால் ஜக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 into 4 by 5. ஸோ அண்ட் 3 into 4 by 5 3 into 4 by 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் கொடுப்பையும் வாங்குகிறார். அதை போன்று 2 into 2 by 3 மடங்கு அதிகம் அளவில் கொண்ட மற்றொரு கூடையும் வாங்குகிறார். ஸோ இதுவும் ஸோ இதில் மாதிரி இதில் இருக்கிற மடங்கு அதிகமாக. ஓகேவா? ஸோ அப்போ
and 3 by 4, 3 into, sorry, 2 into 2 by 3. So the another jug which is and 2 into 2 by 3 times as a larger as a smaller jug. So அப்போ small jug உடைய quantity பார்த்தீங்களாக்கா capacity and 3 into and 4 by 5. ஓகே, அப்போ big jug உடைய capacity எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா the part of and 2 into 2 by 3 times and 2 into 2 by 3 times of and small jug of small. So அப்போ and 2 into and 2 by 3 of na into, so small jug உடைய capacity எவ்வளோ and 3 into and 4 by 5. ஓகே, இப்போ இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணாக்கா 2 into 3 6, 6 plus 2 8, 2 into 3 and 6 plus 2 divided by 3 into 3 into 5 15 plus 4 divided by and 5. So 2 plus 6 and 8 divided by 3 into, so இதோட and 19 divided by 5. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணோம் and இன்ட்டு பண்ண எவ்வளோ வருது 19 into 8. So 19 into 8 152, 3 into 5 15. So எல்லாம் இன்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க and 19 into 8. So 9 into 8 and 72 2 and 7, 1 into 8 8 plus 7 and 15. So 152, 3 into 5 15. Okay, so இதெல்லாம் நீங்கள் மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணாக்கா so 10 into 2 divided by and 15 சொல்லிடலாமா 10 into 15 150, 150 plus 2 152. So இதுதான் ஆன்சர் தான் liters. So 10 into 2 by 5 liters answer. Okay, next with third sum. Ravi multiplied and 25 divided by 8 and 16 by 15 to obtain and 400 divided by 120. He says that the simplest form of this product is and 10 by 3, and the Sandru says the answer in the simplest form is and 3 into 1 by 3. Who is the correct, or they both are correct or explained? So என்ன சொல்லனாக்கா and 25 divided by 8 and 16 divided by 15, so ரெண்டு fraction நம்பரும் மல்டிப்ளை பண்ணாக்கா ஸோ 400 by and 120 வருது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணாக்கா 10 by 3 வருது அப்படின்னு சொல்லி ரவிங்கிறவர் சொல்கிறாரு. ஸோ அதே சந்துருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சந்துரு சேஸ் த ஆன்சர் இன் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் and 3 into 1 by 3. ஸோ சந்துரு வந்து ஆன்சர் வந்தாருன்னா 3 into 1 by 3 வருது. ஹூ இஸ் த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ சந்துரு சொல்கிற ஆன்சர் கரெக்டா அல்லது ரவி சொல்கிற ஆன்சர் கரெக்டா அவனுக்கு போத் ரெண்டுமே கரெக்டா. ஸோ ரெண்டும் கரெக்ட்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா ரவி 25 divided by 8 மற்றும் 16 by 15 ஆகிய எண்களை பெருக்கி இந்த பெருக்களின் எளிய வடிவமானது 10 by 3 என கூறுகிறான். சந்துரு எளிய விடையானது 3 into 1 by 3 என கூறுகிறான். யார் கூறுவது சரி அல்லது இருவரும் கூறுவது சரியா விளக்குக அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன். ஸோ obtain the product ஆன்சர் எவ்வளவு? ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணாக்கா ப்ராடக்ட் ஆஃப் and 25 divided by 8 and 16 divided by and 15 equal to 25 divided by 8 into and 16 divided by and 15. So cancel பண்ணாக்கா and 3 into 5 15 and 5. So 1 8 is 8 and 2 8s are 16. So 2 into 5 10 divided by 1 into 3 and 3. Okay, so also given the simplest form and எவ்வளவு கொடுத்துருக்காங்க 400 divided by 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So answer obtain equal to and 400 divided by 120. So in the 0 cancel. So 3 4s are 12 and 1 0 equal to and 10 divided by 3. So product இந்த ரெண்டு நம்பரும் இன்ட்டு பண்ணாக்கா 10 by 3 வருது. So 400 by 120 அப்படிங்கிறாங்க. So 400 by 120
சிம்பிளிஃபை பண்ணாக்கா 10/3 வருது. ஸோ ரவி என்ன ஆன்சர் சொல்கிறாரு, 10/3 சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 10/3. ஸோ இதை நீங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணாக்கா அண்ட் 10/3 எப்படி ரைட் பண்ணலாம், improper fraction and 10 divided by and 3 naka 3 times na 3 into 3 9 remainder 1 na. So 10 divided by 3 எப்படி ரைட் பண்ணலாம், 3 into 1 by 3 3 into 3 9 9 plus 1 10 na 10/3. So 10/3 நாலும் ஆன்சர் கரெக்ட் தான், 3 into 1/3 நாலும் கரெக்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. யார் ரவி சொல்கிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் சொல்லியிருக்கிறாரு. சந்திர வந்து என்ன அதில் சொல்லிக்கிறாருனாக்கா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ஆன்சர் சொல்லிக்கிறாரு. ஸோ போத் ஆன்சர் ஆர் கரெக்ட். Therefore the product is and 400 divided by and 120. Yeah, so 400 divided by 120 simplest form தான் எவ்வளவு 10/3 வருது. ஓகேவா? இட்ஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 10/3. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் 10/3. ஸோ அதே மிக்சடு ஃப்ராக்ஷனில் என்ன எவ்வளோ வருதுக்கு அண்ட் 10/3 மிக்சடு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணாக்கா 3 into 1/3. ஸோ 10/3 நாலும் அண்ட் 3 into 1/3 நாலும் ஈக்குவல் தான். ஹென்ஸ் த போத் ஆன்சர் ஆர் கரெக்ட். யார் ரவி சொல்கிற ஆன்சரும் கரெக்டு தான். அடுத்தது அண்ட் நெக்ஸ்ட் யார் சொல்கிறா, சந்துரு சொல்கிற ஆன்சரும் கரெக்டு தான். ஓகே ஓகே நெக்ஸ்ட் fourth question. Find the length of a room whose area is 153 divided by 10 square meter and whose breadth is and 2 into 11/20 meter. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு அறையின் பரப்பு 153/10 சதுர மீட்டர் மற்றும் அதன் அகலம் 2 into 11/20 மீட்டர் எனில் அதன் நீளம் என்னவாக இருக்கும். ஸோ ஒன் ரூமு, ஸோ இதான் ரூம். ஸோ இந்த ரூமோடைய லென்த் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் த லென்த். ஸோ லென்த் தான் ஃபைண்ட் பண்ணோம், எல். ஸோ த ஏரியா, ஸோ ஏரியா எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, ஏரியா ஈக்குவல் டு 153 divided by 10 and ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? ஸோ இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னாக்கா அண்ட் 153 divided by 10 ஸ்கொயர் மீட்டர். ஸோ அதோடைய பிரெத் பி ஈக்குவல் டு எவ்வளவு அண்ட் 2 into 11 divided by and 20. ஸோ ஒரு அறையினுடைய பரப்பு எவ்வளோனாக்கா 153/10 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. அவருடைய அகலம் பி ஈக்குவல் டு 2 into 11/20 மீட்டர் கொடுத்துறாங்க. எனில் அதன் நீளம் என்ன, அதுதான் கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ ஏரியா அண்ட் ஸோ ஏரியா ஆஃப் அறையின் பரப்பு. ஸோ அறையின் பரப்பு ஏரியா ஆஃப் ரூம், ரூமோட ஏரியா ஏ ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரத்தா. ஸோ நீளம் பெருக்கல் அகலம் அப்படிம்போம். ஸோ லென்த் இன்ட்டு அண்ட் பிரத்து. ஸோ ஏ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 153 divided by 10. ஸோ 153 divided by 10 ஈக்குவல் டு லென்த். ஸோ எவ்வளோ தான் ஃபைன் பண்ணோம். ஸோ பிரெத் எவ்வளோ 2 into ஓகே. ஸோ பிரெத் பி ஈக்குவல் டு 2 into 11 divided by 20. ஸோ அண்ட் எல் இன்ட்டு, ஸோ இது மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ டிரான்ஸ்லேஷனாக 20 into 2 எவ்வளோ வருது 40. 40 plus 11 40 plus 11 divided by 20 equal to L into, ஸோ ஆட் பண்ணால் 51 divided by 20. ஸோ என்ன இருக்குன்னா 153 divided by 10. ஸோ L மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அண்ட் 153 divided by 10. ஸோ 20 தான் இன்ட் ஆயிருமா 20. ஸோ அந்த மல்டிபிகேஷன் வந்து டிவைட் ஆயிரும். டிவைட் பை 51 equal to L. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 1 டைம்ஸ் இதில் 3 டைம்ஸ் வருமா. ஸோ அப்போ L equal to and 3 into 2. ஸோ 3 into 2. 3 into 2 6. ஸோ 6 மீட்டர். ஸோ ஒரு அறையினுடைய நீளம் L equal to 6 மீட்டர். ஓகே. Okay, next fifth sum. There is a larger square portrait of a ladder. The covers on the area of 4,489 centimeter square. If each side has a 2 centimeter liner, what would be its area? அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு உட்டனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு பிக்சர். ஸோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா ஒரு
கவர் பண்ணுற மாரி ஒரு உட்டனில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டனில் இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுக்குள்ளார ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறாங்க ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ இது இதோட ஏரியா எவ்வளோ இருக்குனாக்கா, இதோட ஏரியா A ஈக்குவல் டு 4489. ஓகேவா? ஸோ லைன் எப்படின்னாக்கா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சைடும் 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது 2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்தான ஒரு 2 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம கொஸ்டின் என்னன்னாக்கா, இதோட ஏரியா என்னவாக இருக்கும் அப்படிதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ மாதிரி கொடுத்துறாங்க 4489 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. ஸோ இதுதான் அவருடைய ஏரியா. ஒரு ட்ராய் பண்ணியிருக்காங்க, ஒரு டயக்ராம். ஸோ அவருடைய ஏரியா எவ்வளோனாக்கா 4489. ஓகேவா? மேலும் படத்தை சுற்றிலும் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போர்டை கொடுத்துக்கலாம். ஒரு பார்டரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுமாரி சைடில் ஃபுல்லாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்டருடைய அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்தான ஒரு 2 சென்டிமீட்டர், இந்தான ஒரு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மரச்சட்டத்தின் பரப்பு என்ன? ஸோ இந்த சைடு லைனர் இருக்குல்ல, ஸோ இதோட ஏரியா மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கான்செப்ட் என்னன்னாக்கா, இந்த சைடை கண்டுபிடிச்சோமாக்கா, இந்த சைடோடைய லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சோமா, ஸோ இதில் ஒரு 2 சென்டிமீட்டர், தான் ஒரு 2 சென்டிமீட்டர். அப்போ டோட்டல் லென்த் நமக்கு தெரியும். ஸோ அந்த டோட்டல் லென்த்துலேருந்து அதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோமாக்கா, அந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா மட்டும் மைனஸ் பண்ணாக்கா ரிமைனிங் இந்த கவர் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஸோ ஏரியா ஸ்கொயர் ABCD. ஓகேவா? ஸோ ABCDங்கிற ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிட்டு, ஸோ இது என்னமா நம்ம PQRS. ஸோ PQRS ஏரியா ஆஃப் ஸ்கொயர் PQRS ஃபைண்ட் பண்ணிட்டு, ஸோ 2 ஏரியாவும் மைனஸ் பண்ணுறமாக ரிமைனிங் இருக்கிற ஏரியா தான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ கிவன் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் and PQRS. ஸோ அந்த டயக்ராம் பிக்சரோடைய டயக்ராமோட ஏரியா தான் கொடுத்துருக்குறாங்க. 4489 ஏரியா ஆஃப் ஸ்கொயர் PQRS is equal to 4489. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஸோ இட் இஸ் a ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, A ஸ்கொயர். ஸோ A ஸ்கொயர் equal to 4489. ஸோ 4489க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அண்ட் 4489 லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ பேராக பிரிக்கிறோம், ஒரு பேர் இது ஒரு பேர். ஸோ 44குள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் 6 போடலாமா, 6 into 6 and 36. ஸோ மைனஸ் பண்ணாக்கா அண்ட் 14 minusனா 8. ஸோ நெக்ஸ்ட் பேர் 8 9. ஓகே, ஸோ 12 இன்ட்டு பண்ணாக்கா அண்ட் 12. ஸோ லாஸ்ட்டாக 9 முடியுது. ஸோ 9நாக்கா 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஆர் 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. ஸோ அப்போ என்ன பாசிபிள், 7 ஆர் 3 அப்படின்னு. ஸோ அப்போ 7 போட்டிங்களாக்கா அண்ட் 7னா 7 into 7 49 and remainder 4. 7 into 2 14 plus 4 18 remainder and 1 into 7 plus 1 8. so remainder 0. so அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம், and 67 square ரைட் பண்ணலாமா, 60 and 7 the whole square. so it is an A square. therefore A equal to square both side cancel ஆகுது. cancel பண்ணாக்கா A equal to and 67. ஸோ ஏங்கிறது என்னது, இதான் இதுலேருந்து இது வரைக்கும் A அப்படின்னா. ஸோ இந்த லென்த்து தான் எவ்வளோ ஃபைன் பண்ணிக்கிறோம் நம்ம, 67. ஓகேவா? ஸோ அதே ஏரியா இதனோட ஏரியா. ஸோ அப்போ இதெல்லாம் இது வரைக்கும் உள்ளது 67. ஓகே, ஸோ அப்போ 67 ப்ளஸ் இதில் ஒரு 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ ஓவரால் ஆட் பண்ணாக்கா and 67 plus 2 69. 69 plus 2 69 plus 2 and 71 71. ஸோ இதனால் ஒரு 71, இதில் ஒரு 71, இதில் ஒரு 71. ஸோ இது ஒரு and 71.
ஸோ அப்போ ஓவராலாக ஏபிசிடிங்கிற ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏபிசிடி ஃபைண்ட் பண்ணால் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏபிசிடி. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கான ஃபார்முலா சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு அண்ட் ஏ ஸ்கொயரா. ஸோ ஏங்கிற வேல்யூ சைடு எவ்வளோ 71 71 71 71. ஸோ 71 ஸ்கொயர். ஸோ 71 இன்ட்டு 71. ஸோ 71 இன்ட்டு 71 இன்ட்டு பண்ணுங்க 71 இன்ட்டு 71. ஸோ இன்ட்டு பண்ணாக்கா எவ்வளோ கிடைக்குது 1 இன்ட்டு 1 1 1 into 7 7 7 to 1 7 7 to 7 and 49. So add பண்ணா 1 and 14 minus 1 0 5. So equal to 5041. So overall area எவ்வளவுனாக்கா 5041. So உள்ளார அந்த பிக்சரோடைய ஏரியா எவ்வளவுனாக்கா 4489. ஸோ அப்போ அந்த உட்டனுடைய பார்டர் சைடில் பார்டர் இருக்குங்களா, அந்த பார்டருடைய ஏரியா எவ்வளோ இருக்கும். அப்போ ரெண்டு டோட்டல் ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணாக்கா ரிமைனிங் இருக்கிற ஏரியாவா. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் உட்டன் அதாவது மரச்சட்டத்தின் பரப்பு. ஸோ ரெக்யர்ட் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ABCD minus area of square PQRS. ஸோ இந்த ABCD அப்படிங்கிற ஏரியாவில் வந்து PQRS அப்படிங்கிற ஏரியாவை மைனஸ் பண்ணாக்கா ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ABCD ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் 5041 மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் PQRS 4489. ஸோ பண்ணுங்க 4489 and 5041 4089. ஸோ மைனஸ் பண்ணா ஓகே. ஸோ 11 minus 9 2. ஸோ இதில் பண்ணாக்கா 10 சாரி இதில் பண்ணால் 11. ஸோ இங்கே 3. ஸோ என்ன 13. 11 minus 9 2 13 minus 8 and 5. ஸோ இங்கே என்ன இருக்கும் 9 இருக்குமா. 9 minus 4 and 5 கரெக்டா. ஓகே, therefore 552 and square meter அப்படின்னா centimeter and square. That's all area of Udan. ஸோ இந்த பார்டரோட ஏரியா எவ்வளோ இருக்குனாக்கா 552. ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க கான்செப்ட். ஸோ என்னன்னாக்கா ஒரு தேர் இஸ் ஏ லார்ஜ் ஸ்கொயர் போட்டட் ஆஃப் த ஏரியா ஆஃப் கவர்ஸ். ஸோ இதுதான் அவங்க ஒரு பிக்சர் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரோடைய ஏரியா எவ்வளோனாக்கா ஸோ இதோட ஏரியா 4489. ஸோ இது பிக்சர் ஓகே பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட ஏரியா A ஈக்குவல் டு 4489. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஈச் சைடு லைனர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு உட்டனில் லைன் அதாவது பார்டர் அப்படிம்பாங்க. ஸோ பார்டர் எவ்வளோனாக்கா ஈச் சைடு அண்ட் 2 சென்டிமீட்டர் கவர் பண்ணுற மாரி ஒரு பார்டர் உட்டனில் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கனாக்கா அந்த உட்டனோடைய கவர் பண்ணுற ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன செய்வோம்னாக்கா ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்கொயர் இருக்கிறாங்க அந்த சைடோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதே லென்த் இங்கே இருக்கும் அந்த லென்த்து. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் இது ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 67 வந்துருக்குது ஒரு ஸ்கொயர் இருக்கிறாங்க 67. ஸோ ஓவராலாக லென்த் எவ்வளோனாக்கா 2 + 67 71. ஸோ அப்போ ஆல் சைடு எல்லாமே 71 வந்துருக்கு. ஸோ அப்போ பிக் ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபோட்டோ ஃபுல்லாகவே கவர் பண்ணுற ஏரியா மட்டும் ஃபைண்ட் பண்ணுறோம் ஏரியா. ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். ஏரியா ஸ்கொயர்னாக்கா ஸ்கொயர் பண்ணாக்கா எவ்வளோ வருது 71 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5041. அப்போ 5041லேருந்து 4489 மைனஸ் பண்ணாக்கா இந்த உட்டனோட இதோட ஏரியா மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஏரியா எவ்வளோனாக்கா 552. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ டிஎன்பிசியில் இருக்கட்டும் அது போலீஸ் எக்ஸாம் இருக்கட்டும். ஸோ
எல்லா எக்ஸாமுக்கும் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க.